financial area. ஆண்டவருடைய ஃபைனான்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Because this we have peace. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. We can lay down and dream in peace. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிம்மதியாய் படுத்து தரிசனத்தை காண்பதற்கு சமாதானம் தேவை. Philippians chapter 4. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம். Philippians, only a minute, chapter 4, verse 6 and 7. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான Do not be anxious about anything. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் பல காரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் எதை குறித்தும் Do not be anxious about anything. எது குறித்தும் நீங்க வேதனைப்படாதீர்கள். Say it for your neighbor, for your sister. Do not be able. Do not be able about anything. எதை குறித்தும் Do not be able about anything. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். Jesus takes care about all areas of our life. என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவானவர் அழகாக வடிவமைத்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். I'm here far from my home, என் வீட்டிலிருந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி நான் இங்க வந்திருக்கிறேன். far from my family, என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். my country, என்னுடைய தேசத்தை விட்டு வந்திருக்கிறேன். my 3 dogs. எனக்கு 3 நாய் இருக்கு. 3 நாயை வீட்டு விட்டு வந்திருக்கிறேன். I'm from far my office, my job. என்னுடைய வேலை, என்னுடைய தேசம், என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள் எல்லாம் ரொம்ப தூரத்தை விட்டுட்டு நான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். And look at I am worried. நான் பாரு எப்படி இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், கவலை இல்லாம Look, இருக்கிறேன். I'm worried. நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன். No. ஏன்? Why I am in peace? ஏன் எனக்குள்ள தேவ சமாதானம் இருக்கிறது? Because Jesus lives in me. Hallelujah. நான் இதயத்துக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் எனக்குள்ள இருக்கிறார். If I come here worried about my country, I cannot work here. ஆனால் நான் இங்க இருந்தாலே ஊரை பற்றி, நாட்டை பற்றி, நாயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் தேவ சித்தம் நிறைவேறாது. I need to believe in God. ஆனால் தேவனுக்கு அது போட முடியாது. He said that He will take care about me, about my family. ஆனால் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறது என்ன சொன்னால், ஆண்டவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை வழிநடத்துவார். I need to believe in His word. Hallelujah. Hallelujah. Say for her. Say for her. Say for him. Believe in God. Believe in the word of God. பக்கத்துல இருக்க பாஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தை நம்பு, ஆண்டவருடைய வார்த்தை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்புங்க, Believe in the word of God. ஆண்டவருடைய வார்த்தை நம்புங்க. If you believe in the word of God, தேவனுடைய வார்த்தையை நீ நம்பும் பொழுது you always will walk in peace. நீ தேவனுடைய வார்த்தை நம்பும் போதுதான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவனோடு நீங்கள் நடப்பீர்கள், சமாதானத்தோடு இருப்பீர்கள். If you don't believe in the word of God, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை, ஆண்டவரை நீங்க நம்பலன்னு சொன்னா you will live in fear. எப்ப பார்த்தாலும் ஐயோ பிரச்சனை, கவலை, கண்ணீர், சண்டை, என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை. Are you a believer? நீங்க விசுவாசியா? Are you a believer? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? So we walk as a winner. நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது ஜெயிக்கப்பட்டு No, the word of God says that we are more than winner. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, Hallelujah.
look as a more than winner walk. நீ ஜெயிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் சந்தோஷமா இப்படி நடப்பான். ஆண்டவருடைய வார்த்தை நம்பும்போது Are you dancing? No, no, I am more than winner. நான் Hallelujah! சந்தோஷமா இருக்கிறேன், வார்த்தை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை மனமகிழ்ச்சியா இருக்கிறது. But ஆனால் some days நேரங்களிலே we have